சார்பாக இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியருடைய உத்தரவுக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் 59 இடங்களில் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற எஸ்ஆரை வாபஸ் வாங்க வேண்டும். காலங்காலமாக பின்பற்றக்கூடிய வணக்க வழிபாட்டு உரிமைகளை பறிக்கக்கூடிய வகுப்பு திருத்தச் சட்டத்தை, இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளடிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வகுப்பு திருத்தச் சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும். இந்த நாட்டில் பாபர் மசூதியை தவிர மற்ற அனைத்து வணக்க வழிபாட்டு தலங்களும் 1947 நாடு விடுதலைக்கு முன்பாக எப்படி இருந்ததோ, கோயிலாகவோ சர்ச்சாகவோ மசூதியாகவோ பல்வேறு வணக்க வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் 1991ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த சட்டத்தை உடனடியாக உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் நடுவர் நீதிமன்றத்திலையும் கீழ்மன்றத்திலையும் அனுப்பி வைக்கப்பட்டு அது அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வாசிக்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாட்டில் இருக்கக்கூடிய 3000 சில பள்ளிவாசல்களிலும் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும், அதாவது RSS உடைய சங்கு பரிவார்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை அவர்கள் எச்சரிக்கை சொல்வதும், அதேபோல் ஞானவாய்ப்பு பள்ளிவாசலில் நீதிபதிகளே சட்டத்துக்கு புறம்பாக தீர்ப்பு கொடுப்பது, ஞானவாய் பள்ளிவாசலுக்குள் லிங்கம் இருந்ததா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றமே உத்தரவு போடுவது, அதேபோல் சம்பல் பள்ளிவாசலில் உள்ள கோயில் இருந்தது என்று ஆராய்ச்சி செய்வதற்கு முயல்வது, தாஜ்மஹாலை கோயிலாக சிந்தரித்து வழக்கு போட்ட அந்த வழக்கை எடுப்பது, நேற்று திருப்பரங்குன்றத்தில் எல்லைக்கல் மேல் தீபம் ஏற்றுங்கள், சிக்கந்தர் மலை இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு தான் சார்ந்திருந்த கொள்கையின் அடிப்படையில், தான் சார்ந்திருந்த RSS கொள்கையின் கோல்வக்கர் சாவக்கர் சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். அந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்க்கின்றோம். முழுமையாக 1991ஆம் ஆண்டு வணக்க வழிபாடு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என கேட்டு தொடர்ச்சியாக 59 இடங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் இன்னும் தொடரும். தொடர்ச்சியாக கிறிஸ்துவ தேவாலயங்களும்